கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சாலமோனின் நீதிமொழிகள், அதில் 3ஆம் அதிகாரம், அதில் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:23. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. இன்றைய தினம் தேவன் இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளாகிய உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படிய ஒரு காரியம் என்னவென்றால், உங்கள் கால்கள் இடராது, உங்கள் கால்கள் இடராது. உங்கள் கால்கள் தேவன் வைத்திருக்கும் பாதையிலே நடக்க போகிறது. இன்றைய தினம் உங்கள் கால்கள் இடராமல், கால்கள் இடராதுன்னா நம்ம கால் இடறி தடுமாறி விழுகிறது மட்டும் இதில் சொல்லப்படவில்லை. நம்ம வழிகள், நம்ம தேவனை குறித்து வைத்திருக்கிற சிந்தனைகள், நம்ம வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற சிந்தனைகள், கற்பனைகள், நம்ம வாழ்க்கையில அநேக ஆசைகள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. அதில் எதிலிருந்து நம்ம இடறி விழுக மாட்டோம். அதான் கால்கள் இடராது. நம்ம வழிகள் இடராமல் தேவன் நமக்கு வைத்திருக்கும் பாதையிலே நடப்போம். ஆனால் தான் பாருங்க, நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய். நம்ம வழியில தான் நடக்க போறோம், நம்ம வேற வழியில் நடக்க போறது கிடையாது. எவ்வளவு சந்தோஷமான ஒரு வார்த்தை பாருங்க. நம்ம ஆசைப்படுகிற வழியிலே நடக்க போகிறோம். அப்ப நம்ம கால்கள் இடராமல் நடக்க போகிறோம். கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்கா? தேவனுடைய வழியில் நடக்காம நம்ம வழியில் நடக்க போகிறோம் அப்படின்னா அது எப்படி? நம்ம வழியில் எப்படி நம்ம நடக்க முடியும்? நம்ம வழியில் நடந்தா நம்ம நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், வாழ்க்கையில ஏமாற்றங்கள், தோல்விகள் வருது. என்னன்னா நம்ம வழியில் நடப்பது. ஆனா இது அழகா சொல்றாரு, அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. சாலமோன் ரொம்ப அழகா சொல்றாரு, அப்பொழுது நீ உன் வழியில் நடப்பாய். அப்ப தேவனுக்கு இஷ்டம் தான் நம்ம வழியில் நடக்கணும், நம்ம சொந்தப்படி நம்ம சொந்தமா சிந்திச்சு செயல்படணும். அதனால தான் நன்மையும் தீமையும் நம்ம கும்பா வைத்திருக்கிறேன் தேவன் அழகா சொல்றாரு. ஆனா இதுல ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. இதே 23ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்ப நம்ம போற பாதை எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, தேவனை நினைத்துக் கொள்வோம், தேவனை நினைத்துக் கொள்வோம். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. அப்ப நம்ம இதை செய்தாலும் தேவனை நினைத்து கொண்டு, தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா, தேவ சித்தத்தை நான் செய்கிறேனா, தேவனுக்கு பிரியமாக நான் நடக்கிறேனா அப்படின்னு தேவனுடன் நம்ம பேசிக்கொண்டே இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அதான் அந்த 6ஆம் வசனம் அழகா சொல்லுது, உன் வழியில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நம்ம சுய இஷ்டத்தின்படி வழியில் நடந்தாலும், ஆண்டவரே நான் போறேன், ஆண்டவரே ஏதோ விருப்பத்துல வந்துட்டேன், ஆண்டவரே இது உங்களுக்கு சித்தமா, இது சரியா நடக்குமா ஆண்டவரே, இது எப்படி நடக்கும் ஆண்டவரேன்னு கேட்டோம்னா, அழகாக தேவன் நமக்கு வைத்திருக்கும் வழியில் நம்மளை வழிகாட்டுவார், வழி திருப்பி விடுவார். நல்ல நம்ம வழியில போராட்டம் இருந்தா அது போராட்டங்களை நிர்மூலமாக்கி நமக்கான பாதையிலே நடத்துவார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனை இடைவிடாமல் தேவனை தியானித்துக் கொண்டிருப்பது, இடைவிடாமல் தேவனை சிந்தித்துக் கொண்டிருப்பது, இடைவிடாமல் தேவனுக்கு பிரியமானபடி நடப்பதற்கு நம்ம ஆயத்தமாய் கொண்டே இருப்பது. அதனால தான் அழகா சொல்றாரு, அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. எப்ப வழியில எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளும் பொழுது. இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நம்ம கால் இடராமல் நடக்க வேண்டும் என்றால், நம்ம வழியில் பயம் இல்லாமல் நடக்க வேண்டும் என்றால், நம்ம வழியில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? ஆமென். ஜெபிப்போம். எங்கள் கால்கள் இடராது என்று நீ சொன்ன மகா கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. எங்கள் வழிகளில் எல்லாம் உண்மை நினைத்துக் கொள்ளும் பொழுது, எங்கள் வழிகளில் எல்லாம் நாங்கள் உண்மைக்கு பிரியமானபடி நடப்போம் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் கால்கள் இடராதபடி நீ வழி நடத்துவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே உமக்கு பிரியமானபடி நடக்க நீர் அழைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உன் வழிகளில் எல்லாம் அவர் உன்னை பாதுகாப்பார், உன் கால்கள் இடராது என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் தங்களை குறித்து அநேக திட்டங்கள், நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு பிரியமான காரியத்தை நோக்கி அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் அவர்களுடைய வழிகளை உம்மிடத்தில் ஒப்புவிக்கும் போது அவர்கள் கால்கள் இடராதபடி அவர்களை பாதுகாப்பாய், ஏந்துவேன், சோப்பேன், தப்புவிப்பேன் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. வேலையை தேடிக்கொண்டிருக்கும் பிள்ளைகளை உங்களுக்கு தெரிகிறோம் அப்பா. உமக்கு பிரியமானபடி அவர் நடக்க உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் அப்பா. இது அவர்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருப்பதற்காக நன்றி. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக.